நம்ம இந்த மிஷினில் ஸ்பீடை அதிகப்படுத்துறதுக்கும் கம்மிப்படுத்துறதுக்கும் நம்ம வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த மிஷின் இயங்குறதுக்கு வந்து இதில் வரக்கூடிய ரெகுலேட்டர் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு E6 எரர் காட்டுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த பேக் சைடில் வரும். அது ரெகுலேட்டரோட வயர் வந்து இந்த பேக் சைடில் வரும். அது உள்ளே ஏதாவது போயிருந்திருக்கும், விட்டு போயிருந்திருக்கும், இல்லைன்னா ஏதாவது தீஞ்சிருக்கும். ரொம்ப அதிகமாக ஃபோர்ஸாக நம்ம இது பண்ணிட்டோம்னா மிதிச்சிட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த ரெகுலேட்டரில் இந்த கம்பி ஸ்ப்ரிங் மாதிரி மாட்டியிருக்கோம்ல, இதுதான் வந்து இந்த கீழே வரக்கூடிய அந்த பெடல் அமுக்குனா மட்டும்தான் அந்த ரெகுலேட்டர் வந்து வேலை செய்யும் நமக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கம்பி வந்து உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த கம்பி லூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இது கரெக்டான பொசிஷன்னா இதோட ஹைட் வந்து 21 இருக்க மாதிரியான இதில் தான் இருக்கணும். அதுக்கும் மேலே நம்ம கொஞ்சம் தள்ளி நம்ம இது பண்ணுறதுனா லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறதுனால நம்ம இதை தான் யூஸ் பண்ணி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணுமே தவிர்த்து கரெக்டான அளவு வந்து 21 இருக்க மாதிரி வச்சுக்கிறணும். ரொம்ப நம்ம அமுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெகுலேட்டர் தான் உங்களுக்கு ஃபால்ட் ஆகும்.